வெல்கம் டு ரத்னா ஆட்டிசம் அவேர்னஸ் வீடியோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம ஆடிட்டரி பார்த்தோம், விசன் பார்த்தோம், டேஸ்ட்டு சென்சரி பார்த்தோம். டேஸ்ட்டு சென்சரி இருந்தால் எவ்வளோ ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸ்டூடெண்ட் சாப்பிட்டா ஃபிட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி. ஸ்மெல் சென்சரி எப்படி, தாராக்கு எப்படி பேலன்ஸ்டுன்னா, ஆமாம், அவள் அவளுக்கு ஓடர், ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் தெரியும். அதாவது வாடை, வாசம் இதெல்லாம் தெரியும். எதுவும் ஸ்மெல் பண்ணி பார்ப்பாளானா எதுவும் ஸ்மெல் பண்ணி பார்க்க மாட்டாள். அவளுக்கு அதில் நம்ம ஸ்மெல் சென்சரி பற்றி தாரா விஷயத்தில் கவலைப்பட வேண்டியது இல்லை. சில பேரண்ட்ஸுக்கு டவுட் இருக்கும், என் பொண்ணுக்கோ பையனுக்கோ ஸ்மெல்லே தெரியலை, ஓடரே தெரியலை அப்படிம்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க நீங்கள் வீட்டிலே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு முட்டை கெட்டு போச்சுன்னா ஒரு பாக்ஸில் ஊற்றி கொஞ்சம் ரொம்ப மூக்குக்கு பக்கத்தில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் தள்ளி வச்சா அவங்க அந்த சல்ஃபர் கேஸ் அதுலேருந்து வரும். வரப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மூக்கை சுளிப்பாங்க, இல்லை வாமிட் பண்ணுற மாதிரி அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வாசம் தெரியுதா, ஃப்ராக்ரன்ஸ் தெரியுதா அப்படின்னா ஒரு ரோஸை நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்க நோஸ் பக்கம் வச்சிங்கன்னா அந்த கண்ணெல்லாம் நல்லா பிரைட் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்மெல் அவங்களுக்கு தெரியுதாங்கிறத நீங்கள் வீட்டிலே கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இன்னொரு கேட்டகரி குழந்தைங்க இருக்காங்க, ஸ்மெல் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. இப்போ இவங்க ஸ்மெல் பண்ணி பார்க்குறதுல நல்லது கெட்டது அப்படிங்கிறது இப்போ ஸ்மெல் பண்ணி நல்லது கெட்டதுங்கிறது பொதுவாக ஜென்ரலாகவே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க புக்ஸு புது புக்கு அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. அதை ஒரு குழந்தை பண்ண ஆரம்பிச்சதுன்னா, ஒரு கேர்ள் பண்ணுனான்னா எல்லோரும் அதை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ தலைவலி தைலம் பார்த்தீங்கன்னா சிலவங்க கூடயே வச்சுருப்பாங்க, பேக்லேயே ஹேண்ட்பேக்லேயே வச்சுருப்பாங்க. தலைவலி தலையில் தான் போடணும், பட் அதை ஸ்மெல் பண்ணி பார்ப்பாங்க. இந்த ஹேபிட்ஸ் எல்லாருக்கும் இருக்குது. சில பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, தெரியாத பூ அதை சொல்லுவாங்க, அந்த பூ ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் வருது அப்படின்னா நம்ம அதுக்கு மேலே அது போகக்கூடாது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த பூவை என்ன பண்ணுவாங்க, பறித்து ஸ்மெல் பண்ணிடுவாங்க. ஸ்மெல் பண்ணுறப்போ அவங்களுடைய அது மனசை சேஞ்ச் பண்ணிடும், தான் யாருங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாமல் ஆகிடும். ஸோ இது நார்மலாக இருக்க நம்மக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான். இதே இதுதான் அந்த குழந்தைங்கிட்டே இருக்குது. நமக்கு என்னென்னா கொஞ்சம் சொன்னால் நம்ம உடனே அலர்ட் ஆகிடும், இந்த பூ ஸ்மெல் பண்ணி பார்த்துறாத, இது ரிஸ்க்கு. ஆனால் இவங்களுக்கு அதில் நம்ம என்னது ஸ்மெல் சென்சரிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணினா இந்த குழந்தைங்களுக்கு அந்த தேவையில்லாத கெமிக்கல்ஸ் கலந்தது. ஸ்டூடெண்ட் கிருஷ்ணமூர்த்தி சார் சொன்னாங்க, ஸ்டூடெண்ட் ஸ்மெல் பண்ணினாலும் ஃபிட்ஸ் வந்துடும் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு நான் சொன்ன சாப்பிட்டா ஃபிட்ஸ் வருங்கிறது என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸ்மெல் பண்ணினாலும் ஃபிட்ஸ் வரும். அப்படி ஸ்மெல் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய அந்த குழந்தைங்களுக்கு வீட்டில் கையில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இது நீங்கள் இதுக்கு ஸ்டாப் பண்ண, இதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஒர்க் பண்ணினா அது பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நானே தலைவலி தைலம் காலேஜ் படிக்கிறப்போ ப்ராக்டிக்கல் லேபில் இருக்கிறப்போ தலைவலி அடிக்கடி வரும். ஸோ நான் டெய்லி தலைவலி தைலம் போட்டுகிட்டே இருப்பேன். அப்புறம் அதை நான் என்ன பண்ணுவேன், தம்பி கேட்பான், தலைவலி தைலம்னா தலையில் தானே போகணும், எதுக்கு மூக்கில் அப்ளை பண்ணிகிட்ருக்கிற, ஸோ அதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லுவான். ஸோ இது நான் என்னென்னா, எனக்கு அப்போது கொஞ்சம் உடம்பு முடியாமல் வந்தது. ஒரு 10 days அதை நான் எடுக்கவே இல்லை. அப்புறம் அந்த ஹேபிட் அப்படியே விட்டுடுச்சு. ஸோ இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஹெல்த்தை பாதிக்கும். அதனால் ஸ்மெல் சென்சரி குழந்தைங்களுக்கு இருந்தது, ஸ்மெல் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா ஸ்மெல் சென்சரிக்கு ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கு என்னென்ன ஸ்மெல் சென்சரி இன்புட் கொடுக்கணுங்கிறது உங்கள் தெரப்பிஸ்ட்டை கேளுங்க, உங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கேளுங்க. அதாவது முக்கியமாக இந்த ஃபீல்டில் இருக்கவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம குழந்தைங்க நல்லா ஆயிடுவாங்க. உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்க எல்லாருத்துக்கும் ஒரு வாழ்க வளமுடன், அவங்க எல்லோரும் நல்லா இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பை, see you.